இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். தேவஜனமே, இன்றைக்கி கர்த்தர் நம்மளோட பேச போகிற ஒரு தலைப்பு சங்கீதம் 78:41 வாசிக்கலாம். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். ஆண்டவரை விசுவாசிக்காம அவரை மட்டுப்படுத்துகிறாங்க. தேவஜனமே, இப்போ நம்ம நாட்டில் நம்ம வாழ்கிறோம். முதலமைச்சருக்கு என்ன பவர் இருக்குன்னு தெரியும், பிரைம் மினிஸ்டருக்கு என்ன பவர் இருக்குன்னு தெரியும், ஒரு அமைச்சர்கள் எம்பி ஆகட்டும் எம்எல்ஏவாகட்டும் ஒரு வார்டு கவுன்சிலர் அவங்களுடைய அதிகாரம் என்னங்கிறது நமக்கு தெரியும். இப்போ அந்த அதிகாரத்தில் உள்ளவங்க நம்ம பக்கத்தில் வரும்பொழுது இதை நாங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கட்டுமா அப்படிங்கும் பொழுது இதெல்லாம் உங்களால் செய்ய முடியாதுங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? அதே போல் தான் நம்ம ஆண்டவர்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளிடம் நிற்கும். தேவன் நினச்சா காற்றை நிறுத்த முடியும், கடலை நிறுத்த முடியும், கடலுக்கு மேலே நடக்க முடியும், மரித்தவனை உயிரோட கூட எழுப்ப முடியும், கடிகாரத்தை கூட பின்னாடி திரும்பி 15 ஆண்டுகள் ஓட வைக்க முடியும். அப்படியான அற்புதங்களை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனாலும் நம்ம வாழ்க்கைன்னு ஒரு வரும்பொழுது நம்ம கேட்குறோம், இது நடக்குமா? ஆண்டவர் அற்புதம் செய்வாரா? இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம பார்த்தோம், தேவனை விசுவாசிக்காமல் மட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் கனவீனம் பண்ணுறாங்க. நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கலைன்னா ஆண்டவரை கனவீனம் பண்ணுகிறோம். இன்றைக்கே நம்மளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கலைன்னா முதல் காரியம் முறுமுறுப்பு. இந்த இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் இருந்து புறப்பட்ட உடனே 40 நாட்களுக்கு உள்ளேயே கானானுக்குள்ளே போயிருக்கலாம். ஆனால் இவங்களுடைய முறுமுறுப்புகளின் நிமித்தம், விசுவாச குறைவுகளின் நிமித்தம் தேவனை பரீட்சை பார்த்ததுனால 40 வருஷம் வனாந்தரத்தில் தேவன் அலைய வைத்தார். இன்றைக்கி தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏன் அற்புதங்களை செய்ய முடிகிறதில்லன்னா முறுமுறுக்கிறோம். காலையில் எழுந்திரிச்ச உடனே முறுமுறுக்கிறது. வசனம் என்ன சொல்லுது? காலை தோறும் என்னுடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கும். ஆனால் நம்ம காலை எந்திரிச்ச உடனே மற்ற வீட்டுக்காரங்களை குறை சொல்கிறது, நம்ம வீட்டில் புலம்புறது, கணவனை குறித்து மனைவி புலம்புறது, பிள்ளைகள் தாய் தகப்பனை முறுமுறுக்கிறது, தாய் தகப்பன் பிள்ளைகள் முறுமுறுக்கிறது, இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குமா? தேவஜனமே, முறுமுறுப்பு நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய அற்புதங்களை தடை செய்யும். 40 நாட்களில் போக வேண்டிய இஸ்ரவேல் ஜனங்க 40 ஆண்டுகள் அலைஞ்சதுக்கு காரணம் தேவனை மட்டுப்படுத்தினாங்க, விசுவாசிக்காம. அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை தடை பண்ணுச்சு. 2வது, அவிசுவாசத்தை நம்ம வாழ்க்கையில் நினைக்கணும். எப்படி விசுவாசத்துக்குன்னு ஒரு வல்லமை இருக்குதோ அதே போல் அவிசுவாசத்துக்கும் அவ்வளவு வல்லமை இருக்கு. ஒரு மனிதன் அவிசுவாசம் அவனோட இருதயத்துக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் தேவன் என்ன பண்ணினாலும் அற்புதங்களை செய்ய முடியாது. இஸ்ரவேல் கோத்திரம் மோசே கானான் தேசத்துக்கு முன்னாடி 12 கோத்திரங்களில் ஒருத்தரை எடுக்கிறாரு. 12 பேரை கானான் தேசம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வாங்க, எந்த வழியாக கானானுக்குள்ளே போகலாம், அந்த ஜனங்க எப்படிப்பட்டவங்க, அவங்ககிட்ட போய் எப்படி யுத்தம் பண்ணலான்னு சொல்லி வேவு பார்க்கறதற்காக மோசே இஸ்ரவேலில் 12 பேரை அனுப்புகிறார். இந்த 12 பேரும் அந்த கானான் தேசத்துடைய சுற்றி பார்க்குறாங்க. மலைகள், பள்ளத்தாக்கு, ஆறு, பழங்கள், இதெல்லாம் சுற்றி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அடடா, இவ்வளோ பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தவா தேவன் நமக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கலை. உடனே அவங்களுக்குள்ள ஒரு கலக்கம் வந்துருச்சு. என்னென்னா, அந்த இடத்துல ஏனாக்கின் புத்திரர்னு சொல்லிட்டு மனுஷங்களை பார்க்குறாங்க. அந்த மனுஷங்கள் ராட்சசர்களை போல இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு பயம் வந்துருச்சு. இந்த ஜனங்கள்கிட்டயா போய் மோத போகிறோம்? இவங்க முன்னாடி நம்ம வெட்டுக்கிளிகள் போல இருக்கிறோமே, இந்த ஜனங்களுடைய நம்ம போய் மோத போகிறோம்னு சொல்லி கடந்த நாட்களில் ஆண்டவர் அவங்களுக்கு செஞ்ச அற்புதம், யுத்தம், பெரிய பலத்த காரியங்கள் அத்தனையும் மறந்துட்டாங்க. மறந்துட்டு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. விசுவாசத்தை இழந்து போனாங்க. அந்த 12 பேரும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள வந்து காலேப், யோசுவா அந்த 2 பேரை தவிர மற்ற 10 பேரும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள பயத்தை கொண்டு வந்தாங்க. நம்ம போய் அவங்கள ஜெயிக்க முடியாது, அந்த ஜனங்க ராட்சசரை போல இருக்கிறாங்க. இந்த பயத்தை ஏற்படுத்தின உடனே எல்லா ஜனங்களும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க, கதற ஆரம்பிக்கிறாங்க, அழ ஆரம்பிக்கிறாங்க, புலம்ப ஆரம்பிக்கிறாங்க, ஆண்டவரை முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் எகிப்திலேயே இருந்துருப்போமே, சாகும்படியாக எங்களை தேவன் கொண்டு வந்தார். தேவஜனமே, நடந்தது என்ன தெரியுமா? இவங்க முறுமுறுத்த உடனே, அவிசுவாசமாக பேசின உடனே, அவங்க பார்த்ததை நம்பின உடனே, இன்றைக்கி நம்ம உலகத்தில் சில விஷயங்களை பார்த்த உடனே பயப்படுறோம். கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வாருங்கிறத நம்புறதே இல்லை. அதே போல தான் அவங்க பயந்த உடனே தேவன் அவர்களை அடித்தார்.
எல்லாரும் வியாதியில செத்தாங்க. எகிப்துல இருந்து புறப்பட்டவங்க 6 லட்சம் புருஷர்கள், மனைவி பிள்ளைகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் பேர் இருந்திருப்பாங்க. வேதம் சொல்லுகிறது என்ன தெரியுமா? அங்கிருந்து புறப்பட்ட பெரியவங்கள காலேப், யோசுவா அந்த 2 பேர் தான் பெரியவங்க போனது. மற்றவங்க எல்லாம் கர்ப்பத்தில் இருந்த குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க தான் பெருசாகி கானானுக்குள்ளே போனாங்க. எவ்வளோ பெரிய கொடுமை, எவ்வளோ பெரிய வேதனை. தேவஜனம், இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்காததுக்கு காரணம் நம்மளுடைய அவிசுவாசம் தான், வேற எதுவுமே இல்லை. தேவன் அற்புதங்களை சேர்க்கிறவர். இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் மாம்சல வந்த பொழுது அவர்கிட்ட அற்புதத்தை தேடி வந்த ஜனங்கள்ட்ட அவர் கேட்ட ஒரே ஒரு காரியம், நீ விசுவாசிக்கிறியா? உன் விசுவாசத்தின்படியே உனக்காக கடவுது. இன்னைக்கு ஆலயத்துக்கு போகிறோம், ஜெபிக்கிறோம், விசுவாசம் இருக்கிறதில்ல. அதிகாலையில் ஜெபிக்கிறோம், ஆனால் கொஞ்ச நேரத்தில் முறுமுறுக்க ஆரம்பிச்சிடறோம். ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறோம், விசுவாசிக்கிறதில்ல. வெளியில் வந்த உடனே மறுபடியும் புலம்ப ஆரம்பித்துறோம். தேவஜனமே, நீங்கள் விசுவாசிச்சா மட்டும்தான் அற்புதங்களை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊரில் அற்புதங்களை செய்ய விரும்பினார். ஆனால் அவரால் செய்ய முடியல. ஏன் அப்படின்னா அந்த ஊரில் உள்ள ஜனங்க இயேசுவை விசுவாசிக்கல. மத்தேயு 13:58 வாசிக்கலாம். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய முடியல. தேவஜனமே, இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடையே இந்த அவிசுவாசம்தான். இன்றைக்கி அநேகரை நாங்கள் ஊழியத்தில் பார்க்கும்போது அவங்கள விசுவாசத்தில் பலப்படுத்துறதுக்கே எங்களுக்கு அதிக நேரம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. வசனத்தை உள்ளதை உள்ளபடி நம்புங்க, விசுவாசிங்க. தேவன்கிட்ட அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்கள் பிரச்சனை என்னங்கிறத ஒரு பேப்பரில் எழுதுங்க, ஜெப குறிப்புகள் எழுதுங்க. ஆண்டவரே, எனக்கு என்னென்ன தேவை, ஏன் எழுதணும் அப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி பல பேருக்கு அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது அவங்களுக்கே தெரியறதில்ல. இன்றைக்கி ஒரு பைக் வேணும்பாங்க, நாளைக்கு இன்னொரு பைக் வேணும்பாங்க, அதுக்கு அடுத்த நாள் இல்லை இதை விட அந்த பைக் நல்லா இருக்கே. முதல்ல என்ன தேவைங்கிறது நமக்கு தெரியணும். திட்டவட்டமாக எழுதுங்க உங்களுக்கு என்ன தேவை. அதில் ஒவ்வொரு நாளும் ஒரே மனமாக ஜெபிங்க. ஆண்டவர்கிட்ட உபவாசம் பண்ணுங்க, ஜெபிங்க. ஆண்டவரே, நீங்கள் என்னை ஆசீர்வதித்தால் நான் உங்களுடைய ஊழியங்களுக்கும் ஏழைகளுக்கும் நான் கொடுப்பேன், நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாகவே தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே? வியாதியாக இருந்தாலும் சரி, பிசாசுடைய போராட்டங்களாக இருந்தாலும் சரி, குடும்பங்களில் சமாதான குறைபாடாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, விசுவாசத்தோடு ஒரு மனிதன் உங்ககிட்ட வரும் பொழுது அந்த மனிதனை நீங்கள் அப்பா வெறுமையாக அனுப்புகிறவர் அல்ல. அப்படி அனுப்பினால் உம்முடைய நாமம் வல்லமையானது, அற்புதமானதுன்னு சொல்லி நாங்கள் எப்படி துதிக்க முடியும்? நீர் வல்லமையுள்ள தேவன், அதிசயமுள்ள தேவன், அற்புதங்களின் தேவன். உங்ககிட்ட விசுவாசமாக யார் வந்தாலும் பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம். தகப்பனே, ஒருவேளை எங்கள் விசுவாச குறைவுகள் இருந்தால் நீங்கள் தயவாக மன்னிங்க. கண்ணீரோடு உண்மை நோக்கி பார்க்குற சின்னங்க, ஆண்டவரே, நான் உங்களை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதங்களை செய்யுங்கன்னு சொல்லி யாரெல்லாம் கேட்குறாங்களோ தேவன் அவங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் மகிமையை விளங்க பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். விசுவாசிங்க, தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆமேன். காட் பிளஸ் யூ.